PTN சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நடிகர் சண்முக பாண்டியன் நடிப்பில் புதிய திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது. கொம்பு சீவி. கேப்டன் விஜயகாந்த் அவர் நடிப்பில் கேப்டன் பிரபாகரன் 34 ஆண்டுகளுக்கு பிறகு ரீலீஸ் பண்ணிடுறாங்க. தந்தை மகன் இருவரோட திரைப்படங்களுமே தியேட்டரில் அடுத்த மாதம் வெளியிட போகுது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் கொம்பு சீவி என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பொன்ராம். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் யுவன் சங்கர் ராஜா, தார்மிகா, சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் மற்றும் சண்முக பாண்டியன், விஜயகாந்த், முனிஷ்காந்த் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட கதைகளம் என்பது துல்லியமாக மதுரை மற்றும் கம்பம், ஆண்டிப்பட்டியை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தோட குளோபல் வீடியோ தினந்தினம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் கொடுக்குறாங்க. குறிப்பாக சண்முக பாண்டியன் அவரோட பிறந்தநாள் தினத்தன்று ஒரு வீடியோ வெளிவந்தது. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவரோட பிறந்தநாள் தினத்தன்று குளோபல் வீடியோ வெளிவிட்டாங்க. கொம்பு சீவி திரைப்படம் ஒரு பிரபலமாக பேசப்படும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு. கொம்பு சீவி திரைப்படத்தில் கதைகளத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆடுகளம் போல தான். அந்த அணைக்கட்டுகளை சம்பந்தமாக ஒரு வீரமாக நமது சண்முக பாண்டியன் அவர்கள் படைத்தலைவன் திரைப்படத்திற்கு அடுத்து இந்த திரைப்படத்தில் தன்னோட தாவியை சேவ் பண்ணி முறுக்கு மீசையுடன் கெட்டப் சேஞ்ச் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த கதைகளை எடுத்திருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கதைகளும் மிக ஒரு ஆடுகளமாக காமெடி, ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம். தார்மிகா அவர்களை சொல்லவே வேண்டாம். நாட்டாம படத்தில் டீச்சரை வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த ஆக்டரோட பொண்ணு தான் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட திரைப்படம் என்பது இதுதான் முதல் திரைப்படம். இந்த திரைப்படம் என்பது ஒரு பிரபலமாக பேசப்படும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமும். இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த திரைப்படத்தோட பிரிண்டிங் மற்றும் போஸ்டர் ப்ரொடக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தோட நிறைவு நாளை சாப்பாடு போட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி எல்லாருக்கும் இது பண்ணுவாரோ அதே போலவே சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் கொம்பு சீவி திரைப்படத்தோட படப்பிடிப்பு நிறைவேறந்தோடனே பிரசாத் ஸ்டுடியோவில் எல்லாருக்கும் வழங்கினார். இந்த திரைப்படத்தை ஆகஸ்ட் 25ஆம் தேதி டயத்தில் தான் இந்த திரைப்படமும் வெளியிட போகிறதாக தகவல் ஆகஸ்ட் 22ஆம் தேதியே கொம்பு சீவி திரைப்படமும் திரையிடப்படுவதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கொம்பு சீவி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும். பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படம் வசூலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். இந்த திரைப்படம் கிராமத்தை சார்ந்த ஒரு கதைகளமாக, மிக அருமையான ஒரு கதைகளமாக இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார். பொதுவாக மண் சார்ந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே கொம்பு சீவி திரைப்படத்தோட இயக்குனர் பொன்ராம் அவர்கள் இயக்குவது வல்லவர். இந்த திரைப்படத்தோட கதைகளத்தில் ஒரு வீரஸ்வரமாக தந்தை மகன் என இருவருக்கும் நடக்க ஒரு போராட்டம் போலவே இந்த திரைப்படத்தோட கதைகளம் உள்ளது. அந்த அணைக்கட்டுகிற பிரச்சனைகளை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது. உசிலம்பட்டி, கம்பம் போன்ற தேனி இந்த படப்பிடிப்பு நடைபெற்றது. சென்னையில் பார்த்திங்கன்னா குன்றத்தூர் மற்றும் பிரசாத் ஸ்டுடியோ போன்ற பல சில இடங்களில் இந்த படப்பிடிப்பு தளங்கள் நடைபெற்றது. ஆனால் அந்த படப்பிடிப்பு விறுவிறுப்பாக 6 மாதங்களில் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. இந்த திரைப்படத்தோட அடுத்த மாதம் திரைக்கு வர்றதுனால ரசிகர்களுக்கு சந்தோஷம். சண்முக பாண்டியன் அவரோட கேப்டன் பல முறை திரையில் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் இனிமேல் சண்முக பாண்டியன் அவரோட உருவத்தில் தான், அவரோட கண் பார்வையில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்ப்பதாக ரசிகர்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்தும் அளவுக்கு சண்முக பாண்டியன் அவர்களின் கொம்பு சீவி திரைப்படம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்சி திரைப்படமும் கொடுத்துட்டாரு, படைத்தலைவன் திரைப்படம். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொம்பு சீவி திரைப்படம் தான் திரைக்கு வர இருக்கிறது. இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் பல திரையரங்களில் ரிலீஸ் ஆகும். குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் தேதி ட்ரெய்லரு மற்றும் எல்லாமே குறிப்பிட்ட டயத்தில் இந்த திரைப்படத்தோட இதெல்லாம் அப்டேட் வெளியிடுவாங்க. நம்ம திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கொம்பு சீவியில் ஒரு கரகாட்ட கும்பல் வச்சு பாடுற அந்த சீனும் அவரோட பிறந்தநாள் தினத்தன்று வெளியிட்டாங்க. அப்படி தான் இனிமேல் நடிப்பாரா அப்படிங்கும்போது அப்படின்னு இல்லை, காமெடி மற்றும் ஆக்ஷன் எல்லா திரைப்படங்களையும் லவ் ஸ்டோரியிலையும் இணைந்து நடிப்பேன். தார்மிகா அவர்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தில் அவங்கள லவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவர் செய்த தப்புகளை தட்டி கேட்பதற்கு வருவது போல் தார்மிகா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நம்ம கதைகளத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு விறுவிறுப்பான கதைகளமாக இருக்குது. படத்தோட சின்ன ஒரு குளோபல் வீடியோ பார்த்தோன்னே படத்தோட கதைகள் இதுதான் என்று நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு படைப்புகளை கொடுத்திருக்கிறாரு இயக்குனர் பொன்ராம். மண் சார்ந்த திரைப்படங்களை எடுக்கும் ஒரு வல்லமை படைத்த இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் ஆகஸ்ட் 22 இல்லை அதுக்கு பிறகு இந்த கொம்பு சீவி திரைப்படம் திரைக்கு வரலாம். கேப்டன் படம் திரைக்கு வரும் சமயத்தில் இந்த திரைப்படமும் திரைக்கு வந்தால் தந்தை மகன் இருவரு திரைப்படங்களுமே திரையில் காண்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தருணமாக கொம்பு சீவி திரைப்படமும் அமையும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் 1991 வெளிவந்த திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். RK செல்வமணி இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த், ரூபினி மற்றும் மன்சூர் அலிகான், சரத்குமார், ரம்யா கிருஷ்ணா, லிவிங்ஸ்டன் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த 91 மிக பிரபலமாக பேசப்பட்டது. பொதுவாக சின்னத்தம்பி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வாசு அவர் அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு உடனே ஐயோ என்ன இப்படி படத்தை எடுத்துக்கிட்டு
மிரட்டுத்தனமாக எடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு ஃபைட் சீனும் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது படம் வேறு லெவலில் இருக்குது. சின்ன தம்பி திரைப்படத்தை வேறு வெளியிட்டுட்டோம், நமக்கு ஓடுமா என்னென்னு தெரியலன்னு அந்த அளவுக்கு அதிர்வை ஏற்படுத்திய திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். அதுவும் 100வது திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு வெற்றி, பிரமாதமான ஒரு இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த திரைப்படத்தோட வெற்றியை சொல்லப்படும். இந்த திரைப்படத்தை 4K முறையில் கார்த்திக் அவர்கள் ரீலீஸ் பண்ணிதாங்க. ரீலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா திரையரங்கு அதிரும், அந்த அளவுக்கு அலைகடலாக வருவாங்க. ஏன்னா கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை நிறைய பேர் தேட்டரில் பார்க்கணும், 4K முறையில் இந்த திரைப்படத்தை வெளியிடுவாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த திரையரங்கில் நம்ம வெளியிடும்போது திருவிழா கோலம் போல் கேப்டன் பிரபாகரன் அவர்கள் திரைப்படங்களை ரசிப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் திருமணத்திற்கு பிறகு எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு சீக்வன்ஸும் இந்த திரைப்படத்தில் மிக கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறாரு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். RK செல்வமணி அவர்களை சொல்லவே வேண்டாம். இந்த படப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் கேரளா மற்றும் மதுரை ஒவ்வொரு காடுகளையும் சார்ந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது. குற்றாலம் பக்கத்தில் உள்ள செங்கோட்டை, கேரளா பல இடங்களில் இரவு பகல் பாராமல் அயராத உழைத்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 100வது திரைப்படம். ஒவ்வொரு சீக்வன்ஸும் ஒவ்வொரு படத்தோட எதுவும் பார்க்கும்போது அவ்வளோ பிரபலமாக பேசப்பட்டுச்சு. அந்த டயத்தில் அந்த படத்தை விடும்போது பார்த்திங்கன்னா போஸ்ட்டுகள் அதிகமாக வெளியிடப்படவில்லை, பத்திரிகைகள்லாம் ஆனால் வெளிவந்திருக்குது. அருமையான ஒரு கதைகளம் கொண்டு அந்த திரைப்படத்தை எடுத்துருக்காரு. திரைத்துறையில் இருக்கும் பொதுவாக பொறுத்த வரைக்கும் படித்தவங்களை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஆகும்போது யோசிப்பாங்க. ஆனால் சினிமா துறையில் பொதுவாக RK செல்வமணி அவர்களுக்கு நல்ல ஒரு இடம் கொடுத்து சினிமா மார்க்கெட்டில் பல படங்களை இயக்கிய இயக்குனராக RK செல்வமணிக்கு ஒரு இடம் கிடைத்தது. இந்த திரைப்படத்தில் இருக்கும் ஆட்டமா தேரோட்டமா என்ற பாடலை பொறுத்த வரைக்குமே இன்றும் அந்த திரைப்படத்தோட பாடல் இன்றும் பேசப்படும் அளவுக்கு பிரமாதம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் எந்த ஒரு பாடலும் கிடையாது. ஆனால் படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃபைட் சீனும் ஒவ்வொரு கோட் சீனும் பார்த்திங்கன்னா கேப்டனோட வசனங்கள் அனல் பறக்க அந்த சீக்வன்ஸில் 9 நிமிடம் அதுக்கடுத்து 8 நிமிடம் அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அப்படியே இணைய பேசியிருப்பார். அந்த சீனெல்லாம் திரையில் பார்க்கும்போது தான் மிரள வைக்கும். பொதுவாக எல்லாருமே அந்த திரைப்படத்தை டிவியில் பார்த்துருப்பீங்க. 4K முறையில் நல்ல தெளிவான ஃப்ரெண்டில் அந்த திரைப்படத்தை தேட்டரில் பார்க்கறதுக்கு தான் அதோட அதிர்வு இருக்கும். கிளைமேக்ஸ் காட்சியில் நமது மன்சூர் அலியான் அவர்களை புரட்டி போட்டு எடுக்கிற அந்த சீனு தான் குகைக்குள்ளே நடக்கிற ஃபைட் சீனை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இருக்கும். அந்த படத்தோட சீனு 25 நிமிடங்கள். அந்த திரைப்படத்தோட வசனங்களும் சரி அந்த ஃபைட் சீனும் பிரமாதமாக எடுத்திருப்பார் கேப்டன் விஜய். அந்த ஃபைட் சீனை எந்த நடிகனாலும் நடிக்க முடியாது, அந்த அளவுக்கு மன்சூர் அலியான் அவர்களும் எஃபெக்ட் போட்டு நடிச்சிருப்பார். சரத்குமார் அவர்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் கேப்டனோட நண்பனாக. மிக ஒரு அருமையான ஒரு திரைப்படம். 100வது திரைப்படம் வெற்றி கண்ட ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவரோட திரைப்படம் ரீலீஸ் பண்ணுது. திரையரங்களை கண்டு ரசிகர்கள் கொண்டாடுங்க. திரைப்படம் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போவே ரீரிலீஸுக்கான ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்காங்க. ரீலீஸு ஆகஸ்ட் 22 எல்லோரும் கொண்டாடுவாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் கொம்பு சீவி திரைப்படம் வருகிறது. கேப்டன் பிரபாகரனும் ரிலீஸ் வருகிறது. தந்தை மகன் இருவரோட திரைப்படமும் திரையரங்கில் ரிலீஸ் ஆகணுன்னே பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். கொம்பு சீவி மற்றும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ரீலீஸ் பண்ணுறாங்க. திரையரங்கில் திருவிழா போல கொண்டாடுவாங்க நமது கொம்பு சீவி திரைப்படமும் கேப்டன்